சார் போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம நேர்களோட கேள்விகள் சிலவற்றுக்கு நீங்க வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க சார். முக்கியமா அந்த அவேர்னஸ், எனக்கு அந்த ஆதார்ல அட்ரஸ் மாத்திட்டேன் சார் அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வந்து டிமெட்ல அந்த மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்தடுத்த கேள்விகளுக்கு இந்த எபிசோட்ல நம்ம ஆன்சர் பண்ணலாம் சார். அடுத்த கேள்வி என்னன்னு போலாம் சார். ஒரு நிறுவனத்தின் ப்ரமோட்டர்கள் நல்லவர்களா என்பதை நாம் எவ்வாறு அடையாளம் காண்பது? இது ரொம்ப முக்கியமா சார்? பார்க்கணுமா? கண்டிப்பா. ஒரு ரெண்டு விதமா நான் சொல்றேன். உதாரணம் சொல்றேன், அது எது பொருத்தமா இருக்கோ நீங்க பாத்துங்க. முதல் உதாரணம், ஒரு பிள்ளைய வந்து நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும். அந்த ஸ்கூல் சிறப்பா செயல்படுதா இல்லையா, இது நல்ல ஸ்கூலா இல்லையான்றது எப்படி சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஒரு 4-5 கம்பேரிஷன் இருக்கும். என்னென்ன கம்பேரிசன்? அதை வந்து யார் எத்தனை பேர் நடத்துறாங்க, எவ்வளோ பேர் ரேங்க் வாங்குறாங்க, எத்தனை பேர் பாஸ் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் இருக்கு, எத்தனை செக்ஷன் இருக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி தானே. நான் கூகுள் ரிவ்யூல போய் பாக்குறேன். கூகுள் அதான், நீ எப்படி வேணாலும் பாருங்க, பட் ரிவ்யூ ப்ராசஸ் 10 பேர்கிட்ட கேட்கறது, யாராவது கேட்குறீங்க, படிச்சிருக்கவங்க இல்ல ஃபீட்பேக், உங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இந்த மாதிரி டேட்டா. இது ஒரு திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரிசர்ச், மனசுல வச்சுங்க. ரெண்டாவது டைப், நம்ம ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு வரனை தேடுறோம். என்ன செய்வீங்க? இப்போ ஒரு குடும்பம் போட்டோ வருது, மேட்ரிமோனி ஏதாவது ஒரு போட்டோ வருது, இல்ல சொந்தக்கார யாரோ கொடுத்துருக்காங்க, அப்படி பையன் நல்லா இருக்கு, ஏதாவது பொண்ணு நல்லா இருக்கு. இப்போ இது வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்கணும். இந்தியாவிலாம் அது ரொம்ப முக்கியம் இன்னும் கூட, இல்லையா? we look at the family also as important as the boy or girl, correct? ஸோ மணமகனை விட ஃபேமிலியும் கூட ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலின்னு எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா விசாரிப்போம். எப்படி விசாரிப்பீங்க? அக்கம் பக்கத்துல விசாரிப்போம். பையன் நல்லவனா, குடிப்பானா, கம்படிப்பானா, ஊர்ல ஆபீஸ் போவீங்க. ஐ நோ பீப்புள் ஆபீஸ்க்கு எல்லாம் போய் இப்போ வந்து பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் அனுப்புற லெவலுக்கு வந்து இருக்கிறாங்க. சார் இருக்கு சார், முன்ன இருக்கு. ஆமா, பின்னால போய் அவன் போட்டோ எடுத்து அவன் போறான், டப்புக்கு போறான் செய்றீங்களா? இப்போ ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர் நல்லவரா கெட்டவரான்னு எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? இப்போ இதுக்கு பதில் சொல்லு கார்த்தி. என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனியோட ப்ரமோட்டருக்கு அகேன்ஸ்டா கேஸ் இருக்கா? நீங்க கூகுள் பண்ணி பாருங்க எப்படிப்பட்ட இந்த இஷ்யூஸ். இரண்டாவது, அந்த கம்பெனிக்கு வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. ஓகே, இன்வெஸ்டர் கிரீவன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் லிஸ்டட் கம்பெனியா இருந்தா இன்வெஸ்டர் கிரீவன்ஸ் செல் எல்லா கம்பெனியும் வைக்க வேண்டும். ஓகே, இன்வெஸ்டர் கிரீவன்ஸ்ன்றது அவங்களோட கஸ்டமர் கிரீவன்ஸ் கிடையாது. ஓகே, இன்வெஸ்டர் கிரீவன்ஸ்ன்றது நீங்களும் நானும் ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கிரீவன்ஸா சொல்றவங்க தான் இன்வெஸ்டர் கிரீவன்ஸ். அது வந்து அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கும், இன்வெஸ்டர் கிரீவன்ஸ். நீங்க பிஎஸ்சி சைட்ல போகலாம், என்எஸ்சி சைட்ல போகலாம், கூகுள் ரிவ்யூ பார்க்கலாம், யூ கேன் செக் இட் எனிவேர். என்ன மாதிரி கிரீவன்ஸ் வந்திருக்கு? இந்த ப்ரமோட்டர் வந்து ஓடி ஒளிஞ்சு வரா, ஒரு நிறுவனத்தோட ப்ரமோட்டர் கார்த்திகேயன் அப்படின்னா அந்த கார்த்திகேயன் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அப்படி எல்லாமே இருக்கும், எல்லாமே கிடைக்கும். ஓகே, இவர் வேற எங்க டைரக்டர்ஷிப் வச்சிருக்காரு, இவரோட டிஐஎன் நம்பர் என்ன, இது எல்லாமே நமக்கு நெட்ல இப்போ கிடைக்கும். ஓகே, ஆல் டேட்டா அபவுட் தி இண்டிவிஜுவல் இஸ் கரண்ட்லி அவைலபிள் as a director of a listed company. அதுல வந்து ஓடி ஒளியெல்லாம் முடியாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு அகேன்ஸ்டா கிரிமினல் கேஸ் என்ன, சிவில் கேஸ் என்ன, ஷேர் பிளெட்ஜ் எவ்வளவு பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்பதான் ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்கா, பண்ணலையா, சரி, பேங்க்ல இருந்து கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம இருந்தாரா, இதுக்கு முன்பதாக கம்பெனி நடத்தி நாசமா போனவரா, தப்பு தவறுலாம் சொல்லல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்குமே யூ கேன் அனலைஸ். எப்படி ஒரு ஸ்கூலை நம்ம தேர்ந்தெடுக்கணும், ஒரு வரனை தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி எஃபர்ட் தான் பங்குக்கும். ஏன்னா நம்ம முதலீடு செய்ய போறோம். அதனால தானே இந்த அனாலிசிஸ் ரிசர்ச் நம்ம பண்றோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ப்ரமோட்டர் நல்லவரா கேட்டா, பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சனா, இந்த பார்ட்டி சார்ந்தவரா அந்த பார்ட்டி சார்ந்தவரா, அதுக்கு எப்படி பிளே ஆஃப் ஆகும், எந்தெந்த கண்ட்ரியில எக்ஸ்போசர் இருக்காரு, இது எல்லாமே வங்கி ஃபைல் பண்ண கேஸ் இருக்கா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எல்லா டீட்டெயிலுமே நமக்கு இப்போ ஆன்லைன்ல வந்து கிடைக்கிறது. ஆல் ஆன்லைன்ஸ் யூ கேன் யூஸ், எல்லா விதமான சேனலும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஃபைன் சார் ரிசர்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரமோட்டரை பத்தின டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நான் இன்னும் ஒரு கேள்வி இதில் ஆட் பண்றேன் சார். இப்போ நான் ஒரு சொற்பமான தொகை தான் ஒரு முதலீடு பண்ண போறேன், ஒரு நிறுவனத்தை செலக்ட் பண்ணி. அப்படிங்கிறப்போ நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணணுங்கிற அவசியம் எதுக்கு நான் பண்ணணும்? எனக்கு தான் அந்த நிறுவனத்தை பத்தி தெரியும், தெரிஞ்சுதான் நான் பண்றேன், அது நல்ல நிறுவனம் அப்படின்னு தெரியும். அப்படிங்கிறப்ப நான் அப்படியே பண்ணிடலாம். ஒரு பெரிய தொகை பண்ணும்போது தான் இந்த ரிசர்ச்லாம் தேவைப்படுமா? எப்படி சார்? அப்படி கிடையாது. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டினா அது அவருக்கு பெருசு, 50 கோடிக்கு ஒரு வீடு கட்டுறவனுக்கு அதாவது பெருசு. 2 பேரும் ரிசர்ச் அவங்கவுங்க பண்ணுவாங்கல்ல. இந்த பண்ணணும்னு சொல்றீங்களா? 500 ரூபா போட்டாலும் 5 லட்சம் போட்டாலும் நீங்க பண்ணி போடுங்க அப்படின்றீங்க. அந்த பிராக்டிஸ் நம்ம உள்ள கொண்டு வந்து வச்சுக்கோ. அப்புறம் வேற பல ஸ்டாக்ஸ், நம்ம ஒரு ஸ்டாக் ரிசர்ச் ஏன் பண்ணோம், அந்த ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கோ, தெரியாத ஸ்டாக்ல போய் விடாத. சரி, எவனோ ஒருத்தன் சொல்றான் பேச்சு கேட்டு போய் விடாதீங்க. இப்ப நான் சொல்ற பேச்சுன்னு கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன். கேட்டு விடாதீங்கன்னு எதுக்கு சொல்றோம்? அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய மைண்ட் செட் நமக்கு வந்து ட்ரெண்ட் ஆகும்.
ஓகே இது சின்னதா போச்சு, நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு விடுறதும் ஃபைன் சார் ஃபைன் சார். அந்த ஒரு பழக்கம் வந்துச்சுன்னு வைங்க, தட் பிகம்ஸ் ஹேபிட். ஓ நீ இந்த ஸ்டாக் சொல்றியா கார்த்தி, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் இது எப்படி பண்ணோம், ஓரளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன். சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகுதான் நான் முதலீடு செய்யறேன். அது ப்ரமோட்டர்ல இருந்து வந்தீங்கன்னா ஸ்டாக்குக்கும் அதே ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஃபைன் சார். ஸோ இட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஓகே சார். இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட், எக்ஸாம்பிளுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கலாம் இருக்கேன் சார். ஏன்னா போன வாரம் வீக்லி ரவுண்டப்க்கு முந்தின வாரம் பாத்தீங்கன்னா பிசாவுக்கு ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் SBI அது கொடுத்தீங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு கொடுத்தீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா நம்ம நேயர்களும் கமெண்ட்ல வந்து சொல்றாரு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு அப்படின்ட்டு. சோ இதுக்கு வந்து வரன் பாக்குறதும் ஸ்கூலும் நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். கண்டிப்பா இன்னில இருந்து உங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருங்க. ஆமா, எக்ஸாம்பிள் எக்ஸ்பர்ட் அப்படின்னு கொடுத்துடலாம் சார். அடுத்த கேள்விக்கு போலாம் சார். சார், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைத்து எவ்வாறு இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலக்ட் செய்வது? அப்படி கிடையாது. இது அகைன் திருப்பி அந்த ஃப்ளெக்ஸி கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி ஒரு குழம்பு போயிருக்கு. சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இஸ் அ பேராமீட்டர். இது வந்து பொதுவாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு தான் பயன்படும். ஸ்டாக் செலெக்ஷனுக்கு இது பயன்படும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது ரெண்டுமே செப்பரேட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வந்தீங்கன்னா 2-3 செக்மெண்ட் இருக்குது. ஒன் இஸ் ஈக்விட்டி, விச் இஸ் கால் கேஷ் செக்மெண்ட். நீங்கள் பங்குகளை வாங்குறது விற்கிறது, அதில் இன்ட்ராடே பண்ணுறீங்க, டெலிவரி பண்ணுறீங்க, வாட் எவர். அது அடுத்து வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட்னு ஒன்று, அதில் தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ரைட். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு முக்கியமான பேராமீட்டர்ஸ். இதில் கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டாக்ஸை பண்ணுறவங்களுக்கு வால்யூம் அண்ட் ப்ரைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய அளவில் பாதிப்பு உங்களுக்கு அங்கே வராது. ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வால்யூம் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது எல்லாமே வந்து அங்கே யூஸ்ஃபுல்லான சில டேட்டா விச் இஸ் ஓப்பன்லி பப்ளிஷ்ட். இது வந்து நம்ம போய் கேல்குலேட் பண்ணலாம் எழுத வேண்டாம். நம்ம NSE BSE வெப்சைட்லேயே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காலமே வரும். அது ஏறுதா இறங்குதா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா எப்படின்றது தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டிய ஒரு யூ ஹேவ் டு லேர்ன் ஹவ் டு டூ இட். இட்ஸ் அன் ஆர்ட். ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுன்றது நீங்கள் தெரியும். அது F&O செக்மெண்ட்டுக்கு தான் பொருந்துமே தவிர கேஷ் செக்மெண்ட்டுக்கும் பொருந்தாது. ஸோ அதை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் கேஷ் செக்மெண்ட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ கேஷ் செக்மெண்ட்டில் ப்ரைஸ் அண்ட் வால்யூம் தான். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரைஸ் வரும். ஓகே. ஸோ மூன்றுமே வந்து அங்கே இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் சார். அடுத்த கேள்வி என்னன்னா சார், டாலர் டிஃப்ளக்ஷன், கோல்டு பிரைஸ் அண்ட் ருபீஸ், இந்த மூன்றும் எப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது? அதாவது டாலர், ருபி, கோல்டு, இது மூணுக்குள்ள சம்பந்தம். டாலர் டிஃப்ளக்ஷன் டிவேல்யூவேஷனா இருக்கலாம், கோல்டு வேல்யூவேஷனா இருக்கலாம். அவர் அந்த வார்த்தை டிஃப்ளெக்ஷன்ன்ற வார்த்தை நமக்கு வராது. ஓகே ஓகே. பட் அது அவர் கேட்ட கேள்வி என்ன, இது மூணுத்துக்கும் உள்ள லிங்க் என்னன்னு தான் கேட்குறேன். சிம்பிளி அதான். ஸோ தங்கம் என்பது லைக் எனி அதர் கமாடிட்டி கார்த்தி, எந்த ஒரு பண்டகம் மாதிரியும் அது டாலர் டெசிக்னேட்டட் கமாடிட்டி. அதோட அடிப்படை விலை உலகம் எங்குமே US டாலரில் தான் அது கணக்கிட்டு மதிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு உலகத்தில் வந்து ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டுன்னு தான் பேசுவாங்க. ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டுக்கு வந்து $3300. ஒரு அவுன்ஸ்ன்றது 29.3 கிராம்ஸ். அது ட்ராய் அவுன்ஸ் தான் 32 கிராம்ஸ் மாதிரி கணக்கு இருக்குது. ஓகே. பட் இது சம்வேர் இந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ 32 கிராம் அளவுக்கு $3300. $3300 ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இந்த கணக்கு இதுதான் உலக அளவில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆஃப் கோல்டு, ஆஃப் ஸ்பாட் கோல்டு. ஆமாம். ரைட். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். நம்ம இந்தியாவில் வந்து டாலர் அண்ட் ருபி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆமாம். ஏன்னா நம்மளுடைய நேஷனல் கரன்சி வந்து இந்தியன் ருபி. இந்த இந்தியன் ருபி டு US டாலர் கன்வர்ஷன் ஃபேக்டர் இருக்கு. தற்போதைய நிலைமைக்கு அது 87, 48, 87.5 ரூபா கொடுத்தா $1 வாங்க முடியும். ஸோ தட் இஸ் யுவர் எக்ஸ்சேஞ்ச் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதுக்குள்ள 1000 காரணிகள் இருக்கு. ரிசர்வ் பேங்கோட இன்டர்வென்ஷன், ப்ரொடியூசர் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதுவே ஒரு ஃபுல் டே செஷன் ஆயிடும். இது எதுவுமே தேவையில்லை. பட் தேர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த கரன்சி டு US டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து வரும். ஸோ US டாலர் டெசிக்னேட்டட் கோல்டு ஒரு பக்கம், ருபி டு டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்னொரு பக்கம். சரி. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நான் வந்து $1 கொடுத்து தங்கம் வாங்கணும்னா, இல்லை ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வாங்கணும்னா $3300 நான் கொடுத்தா ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு கிடைக்கும். ஓகே. தட் மீன்ஸ் 32 கிராம்ஸ் கிடைக்கும். ரைட். 32 கிராம்ஸ் ஃபார் $3300. இப்போ இந்தியாவில் இருக்கும்பொழுது நான் டாலர் வந்து செலுத்தி வாங்க முடியாது. நான் இந்தியாவில் வாங்கும்பொழுது ரூபாவில் வாங்கணும். ஸோ ரூபாவில் வாங்கும்பொழுது 87 ரூபா ஒரு டாலருக்கு. ஸோ 87
மல்டிப்ளைட் பை $3,300 எவ்வளோ ஆகுதோ கொடுத்தால் 32 கிராம் கிடைக்கும். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 கிராமோட விலை எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும். 32 கிராமுக்கு இத்தனை லட்சம் ரூபாய். இது பியூர் கோல்டு இல்லை சார்? பியூர் 24 கேரட். 24 கேரட். அது மிக்ஸ் அண்ட் மேட்ச் விட்டுருங்க, அவருக்கு புரியறதுக்கு உதாரணம் சொல்றேன். அது காப்பர் டின் அதெல்லாம் வேற, 18 கேரட் அதெல்லாம் வேற. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு நமக்கு வருது. ரேட்டா ஒரு ரேட் நமக்கு கிடைக்குது. ரைட். இப்போ டாலர் வந்து வீக் ஆகுதுன்னு வைங்க. இப்போ டாலர் வேல்யூவெல்லாம் குறைக்கணும்னு சொல்லி அங்கே பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருப்பாரு, அவர் கேட்க மாட்டாங்க. இப்போ டாலர் வந்து வீக் ஆகுதுன்னு வைங்க. சரி, ஓகே. வீக் ஆகுதுன்னா கோல்டோட மதிப்பு வந்து ஏறும். ஏன்னா ஒரு தராசுல வந்து கோல்டுன்னு டாலர் வச்சிருக்கோம். இப்போ இந்த பேலன்ஸ் வந்து என்ன, $3,300 கொடுத்தா 1 ounce ஆஃப் கோல்டு கிடைக்கும். இப்போ டாலர் வந்து வீக் ஆகும்பொழுது கோல்டோட விலை ஏறும். இன் ஈக்குவலன்ட் இன் US dollars. கரெக்ட் தானே? ஓகே. யூ ஹேவ் டு பே more dollars to buy the same 1 ounce. கரெக்ட் தானே? $3,300 கொடுத்து வாங்குறது $3,400 கொடுத்து வாங்கணும். அப்போ உன்னோட ருபி ரேட்ல அது எக்ஸ்சேஞ்ச் வரும்போது என்ன ஆகும்? கூடுதலாக. கரெக்ட் கரெக்ட். ஸோ யூஆர் பேயிங் மோர். ரிலேஷன்ஷிப் புரியுதா? இப்போ ருபி ஸ்ட்ராங் ஆகுதுங்க. இது வந்து டாலர் வீக்னஸ். இப்போ ருபி ஸ்ட்ராங் ஆகுதுங்க. ருபி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா என்ன, 87 இருக்கிறது 80 ரூபாய்க்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. டாலருக்கு நிகரா யூ பே லெசர் பர் ounce ஆஃப் கோல்டு. கரெக்ட் கரெக்ட். ரிலேஷன்ஷிப் புரியுதா உங்களுக்கு? இதுதான் எங்க விஷயமே. கோல்டோட வேல்யூ வந்து அதுக்கு சுயமா உள்ள வேல்யூன்றது நம்ம யூ கேனாட் எஸ்டிமேட். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னால அது 500 ரூபா 1 கிராமுக்கு இருந்தது வைங்க. இப்போ வந்து எங்கேயோ இருக்குது. ஆமா, 10,000 ரூபா 1 கிராமுக்கு. ஆமா. ஸோ அதனால கோல்டு ப்ரெஷியஸ் ஆனதுன்னு கிடையாது. கோல்டுக்கு அதே வேல்யூ தான், ரூபா தான் குறைஞ்சிருக்கு. ஓகே. டாலர் தான் டிவேல்யூ ஆயிருக்கு தவிர கோல்டோட வேல்யூ பெருசா எங்கேயும் ஏறல. கோல்டு அங்கேயே தான் இருக்கு. கோல்டோட வேல்யூ எப்படி ஏறும்? அதே தானே. பாலிஷ் போட்டு 24 கேரட் 32 கேரட் கோல்டுலாம் இருக்கா? கிடையாது, 24 கேரட். அதோட பாலிஷ் அண்ட் ஃபினிஷ் அண்ட் வேல்யூ வந்து இவ்வளவுதான். ஓகே. டிவேல்யூ ஆனது என்ன, உன்னோட ரூபாவோட மதிப்பு. சரி சரி சரி. டாலருக்கு நிகரான ரூபாவோட மதிப்பு. ஓகே. அன்னைக்கு வந்து 45 ரூபா ஒரு டாலருக்கு. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது 38 ரூபா 30 ரூபாய்க்கு 25 23 ரூபாய்க்குலாம் பார்த்தேன். சரி சரி. இப்போ வந்து 87 ரூபா. கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சா ரூபா வேல்யூ குறைஞ்சிருக்குன்றதை முடிவு பண்ணுங்க. இது இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சாலே சார். அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு ஆரம்ப முதலீட்டாளராக ஐடிபிஐ வங்கி பல பிளாக் பஸ்டர் IPO நிறுவனங்களில் முதலீடு செய்தது. ஆனால் இந்த வங்கியில் இப்போது என்ன பிரச்சனை? GOI போட்டிருந்தார், அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன் முதலீட்டை திரும்ப பெற முயற்சிக்கிறது? இல்ல அப்படி இல்லை கார்த்தி. ஐடிபிஐ பேங்க் வந்து ஒரு காலத்தில் பப்ளிக் செக்டர் பேங்க் இருந்தது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்படிதான் இருந்தது. அது தேர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அதுதான் அது ஐடிபிஐன்னு பேர் வச்சது அதுக்கு தான். இண்டஸ்ட்ரியல் லோன் கொடுக்கறது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் கொடுக்குறது தான் பெரிய அளவில் இருந்தது. நடுப்புற அவங்களுக்கு வந்து இந்த லோன்ஸ் திருப்பி பெறாமல் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. கவர்மெண்ட் பேங்காக இருந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரொம்ப கூடி, இதெல்லாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னால் நடந்துக்கக்கூடிய கதைகள். 10-15 இயர்ஸ் முன்னால் நடந்துக்கூடிய. ஸோ ஐடிபிஐயோட வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சது. அப்புறம் பேங்க் ஆட் பண்ணாங்க. 2019 வரைக்கும் அது அரசாங்க பேங்க் அப்படின்றது தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஐடிபிஐயோட ஹிஸ்ட்ரி வந்தது தான். ஓகே. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஐடிபிஐ பேங்க் ஆஃப் இந்தியா, அதுலேருந்து ரீட்டைல் பேங்க் எல்லாத்தையும் சேர்த்து 2019 வரைக்கும் அது PSU பேங்க் தான். 2019க்கு வந்து RBI வந்து அது பிரைவேட் செக்டர் பேங்காக டேக் மாறிடுச்சு. சரி. டேக் மாறும்போது LIC அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பெரிய ஷேர் ஹோல்டராக வந்திருக்கு. LIC. ஓகே. ஏன்னா வேற யாரும் பெரிய அளவில் ஐடிபிஐல இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து அப்படி இருக்கு. ஓகே. இந்த ஹிஸ்ட்ரி வரும்பொழுது ஆனாலும் இப்போ கூட என்ன கேட்டிங்கன்னா 30-35% வந்து LIC கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பெரிய அளவு ஸ்டேக் இருக்கு. சரி. இன்னும் கூட 30-35 தான் இருக்கா சார் கவர்மெண்ட்டுக்கு? ஆமாம், அவ்வளோதான். LIC தான் மீதி ஹோல்டர். சரி சரி. ஸோ எல்லாமே சேர்த்து அவ்வளோதான் வரும். LIC ப்ளஸ் பேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பெரிய அளவில் ஸ்டேக் இருக்கக்கூடிய வங்கி தான். சரி. பட் பிரைவேட் ஹோல்டிங்கும் வந்திருக்குன்னு வைங்க. LIC தான் மெயின் அதில். இப்போ LICன்றது யாரு? அரசாங்கம் தானே. அதான். ஸோ பெரிய அளவில் மாறவில்லை. பட் LIC வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் பெரிய இன்வெஸ்டரும் கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அது. ஸோ இன்னும் கூட அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரைவேட்டைஸ் பேங்க்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டுமே இருந்த ஒரு ஹோல்டிங்கில் இப்போதைய நிலைமைக்கு LICயும் கூட சேர்ந்து இருக்கிறது. இன்னும் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஐடிபிஐ நம்பர் ஆஃப் ரீட்டைல் அக்கௌண்ட்ஸ் கூடுது. ஆன்லைன் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிருக்கு, பெட்டராக இருக்குது. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி வராங்க. குவார்டர்லி ரிசல்ட்டில் கூட ஸ்லோவாக இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியுது. ஸோ ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ப்ரைவேட்டைஸ் 2019 பண்ணாங்க, அப்புறம் உடனே கோவிட் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சு
எல்ஐசி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இன்னும் கூட பெரும்பாலும் ஹோல்டிங் அங்கே வச்சிருக்காங்க. சரி. பட் ஸ்லோவாக குவார்டர்லி ரிசல்ட்டில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அப்பப்போ வந்து நீங்கள் குவார்டர்லி ரிசல்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ மேபி அந்த டேர்ன் அரவுண்ட் ப்ராசஸில் வந்து இப்போ ஐடிபிஐ இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஃபைன் சார். அடுத்த கேள்வி சார். சார், இன்ட்ராடேல ஒரு ஸ்டாக் வாங்கி அதை விற்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்பர் சர்க்கியூட்னா பையர்ஸ் பண்ண செல்லர்ஸ் இருக்காது. அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் ரெண்டு. அது வந்து ஒவ்வொரு ஸ்டாக் வேற மாதிரி இருக்கும். முன்னாடி ஓப்பனிங் பேஷோல ஒரு நாள் ஒரு வார்த்தையில நான் கேட்டிருக்கேன் சார். அப்பர் சர்க்கியூட் என்ன, லோவர் சர்க்கியூட். அது வந்து ஒவ்வொரு ஸ்டாக் ஒவ்வொரு அது எந்த கேப் இருக்கோ எந்த செக்மெண்ட்ல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்க்கியூட் ஃபில்டர், அதுக்கு பேர் வந்து சர்க்கியூட் ஃபில்டர், அது வந்து மாறும். சிலது 5% இருக்கும், சிலது 10% இருக்கும், சிலது அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஸோ நீங்கள் ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க இன்ட்ராடேல, அஸ்யூம் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன, வாங்கி நான் விற்கிறதுக்குள்ள அது வந்து அப்பர் சர்க்கியூட் போச்சு. அப்பர் சர்க்கியூட் போச்சுன்னா அது விற்க முடியாது. அது விற்க தான் முடியும். வாங்க முடியாது. ஓகே. ஏன்னா பையர்ஸ் மட்டும்தான் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. சரி. ஸோ அது வந்து செல்லிங் ஆரம்பிக்கணும். அது வந்து ஸ்டாக் வந்து ஃப்ரீஸ் ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே. அப்பர் சர்க்கியூட் டாய் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்று ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த ஃப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஓப்பன் ஆன டைம்ல வந்து கொஞ்சம் ட்ரேடிங் நடந்து கொஞ்சம் விலை இறக்கம் நடந்ததுன்னா ட்ரேடிங் கண்டினியூ ஆகும். இன்னும் அது அப்படியே நின்று அடுத்த ஃப்ரீஸுக்கு போயிடுச்சுன்னா திருப்பி அந்த மாதிரி 2 முறை நினைச்சா அதுக்கு டே ட்ரேடே முடிஞ்சிடும். அவர் விற்கிறதுக்கு முன்னாடியே அப்பர் சர்க்கியூட் அப்படிங்கிறது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, விற்க தான் முடியும்ன்றீங்க? அப்பர் சர்க்கியூட் போச்சுன்னா விற்க தான் முடியும். பையர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க, அதனால தான் அப்பர் சர்க்கியூட் போயிருக்கு. 10 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய், அது இப்போ 10%, 15 rupees. பையர்ஸ் மட்டும் இருக்காங்கன்னா அப்போ வித்தாதான் வாங்க முடியும். வித்தாதான் வாங்க முடியும். பட் விற்க முடியாது, ஏன்னா பையர் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் அப்பர் சர்க்கியூட் போயிருக்கு. செல்லர்ஸ் இருக்காது. செல்லர் அதிகமா இருந்தா, செல்லர் மட்டும் இருந்தா லோவர் சர்க்கியூட் தான். ஓகே. ஸ்டாக்கை வித்து பிரைஸ் இறக்குவாங்க. இது பை பண்ணி அங்கதான் இருக்கு, விற்கவே முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். சர்க்கியூட் ஃபில்டர் ஓப்பன் ஆன உடனே அந்த டைம் இருக்கு, 1/2 hour 15-20 minutes, அதெல்லாம் அது முடிஞ்ச உடனே செல்லர்ஸ் வராங்களா இல்ல விலை இறங்குதா அப்படின்றத பார்க்கணும். இது ஃபுல் டே இருக்குமா சார்? அப்படி அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்ல அப்படியே முடிஞ்சிடும். 4 ட்ரேடே முடிஞ்சிடும். அடுத்த நாள் தான் பார்க்கணும். ஓகே. பட் தொடர்ச்சியாக அந்த அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆனாதான். ஓகே. அந்த மாதிரி இதனால பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல, இன்னைக்கு விற்க முடியலன்னா நாளைக்கு வித்துக்கலாம். கரெக்ட். பட் இது லோவர் சர்க்கியூட்ல இருந்துன்னா முடிஞ்சது உங்களுக்கு. கண்டினியூஸா லோவர் சர்க்கியூட். இது வந்து பெரும்பாலுமே இந்த பெனி ஸ்டாக்ஸ்ல தான் பெரிய நடக்கும். நான் ஒரு ஓப்பனிங் பெல் சொல்லியிருந்தேன் சார், பிகார்ட்லி அக்ரோ அப்படிங்கிற உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன். அது பாத்தீங்கன்னா 2 ரூபாயில ஆரம்பிச்ச வர்த்தகம் இப்போ வந்து 500க்கு மேல போயிருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா 2023 தான் ஒரு நியூஸ்னால அது ஜம்ப் வந்தது அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா பயங்கர அப்பர் சர்க்கியூட், பயங்கர லோவர் சர்க்கியூட் சார். வால்யூம் இருக்காது, டப் டப்னு பிரைஸ் ஏறிடும். இது எல்லாமே கூட பெரும்பாலுமே இந்த பெனி ஸ்டாக்ஸ் தான் நடக்கும். ஏன்னா அது ரேஞ்ச் வந்து 5% வச்சிருப்பாங்க. அது டப்புன்னு போயிடும். 5 ரூபாய் ஸ்டாக் 5% ஏறுது, 7 ரூபா 50 காசு வந்தாலும் டப்புன்னு போயிடும் அப்பர் சர்க்கியூட். திருப்பி கொஞ்ச நேரம் இருக்கும், திருப்பி ஓப்பன் 10 ரூபாய்க்கு போயிடும் அப்பர் சர்க்கியூட். நாள் பூரா அப்பர் சர்க்கியூட் ஆகும்போது நாளைக்கு 10 ரூபாயில வரும். இது ஸ்டாக் சிட் அப்பர் சர்க்கியூட். அதுக்கு நம்ம ஆளுங்க அதுக்கு மேல வரும். எல்லாம் போயிடாதீங்க. ஒரு நல்ல தரமான பங்கு வந்து பொதுவே ஸ்டாக் ஃபில்டர்ல ஹிட்டே ஆகாது. சரி சார். அதான் நீங்க பார்க்கணும். இது ஹிட் ஆகுதுன்னா அதுல ஏதோ இருக்கு, உஷாராக இருக்கு. இதே லோவர் சர்க்கியூட்டுக்கும் வரலாம். சரி, இப்படியும் போலாம்ல பங்கு. ஆமா. அது செயல்பாடு சரியில்லைன்னா வித்துட்டே இருப்பாங்க. கேர்ஃபுல்லா இருங்க. இந்த சர்க்கியூட் ஃபில்டர் அடிக்கிற ஸ்டாக் எல்லாம் போய் தேர்ந்தெடுத்து நீங்க வாங்கி அதுல வர்த்தகம் செய்யக்கூடாதுன்றதான் என்னோட சஜஷன். கேட்குறீங்களோ கேட்கலையோ சொல்ல வேண்டியது கடமை. ஓகே, ஃபைன் சார். அடுத்த கேள்வி என்னன்னா சார் இது வந்து மற்ற யூடியூபர்ஸ் விஷயங்களை பத்தி கேட்டிருக்காரு. பட் கேள்வி இருக்கு, நேயர்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும். அனைத்தும் சொல்ல முடியாது, பெரும்பாலான யூடியூபர்ஸ் நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை என்று ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துவிட்டு எல்லா ஸ்டாக்குகள் பற்றி பேசுகிறார்களே, நீங்கள் மட்டும் ஏன் அது மாதிரி சொல்லிவிட்டு தனிப்பட்ட பங்குகளை பற்றி பேசுவதில்லை அப்படின்றார். நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், சார் ஏதாவது பங்குகள் சொல்லுங்க சார் எங்க நேயர்களுக்காகன்னு கேட்பேன் ஆஃப் தி ரெக்கார்ட்ல. ஆனா வேற விஷயங்களை சொல்லி வாய மூடிடுவீங்க. நேயர்கள் கேட்கறாங்க, சொல்லுங்க. நான் மற்ற யூடியூபர் பத்தி பேச விருப்பப்படல, இது அந்த கமெண்ட் கிடையாது. என்னைய பத்தி நான் பேசுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கும் ஒரு உதாரணம் சொல்றப்ப அவருக்கு புரியும். இல்ல, அந்த கமெண்ட் கீழே அவங்களே வேற ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது விட்டுருங்க. he is asking me to compare other YouTuber. அதுல நான் வரல. I am not getting into that game. அந்த ஒரு ரேஸ்ல நான் கிடையாது. ஸோ நான் வந்து உதாரணம் சொல்றேன், அவருக்கு புரியும். இப்போ நான் வந்து எனக்கு டிரைவிங் பத்தி எல்லாம் தெரியும் கார்த்திக். எனக்கு இந்த காரை பத்தி எல்லாம் தெரியும். ஏன்னா நான் படிச்ச இன்ஜினியரிங் எனக்கு எல்லாம் தெரியும். வைங்க, நான் வந்து என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, ஆனா நான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்து கத்துப்பீங்க.
ஏன் வாங்கல? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே கார்த்தி. நான் டிஸ்க்ளைமர் போட்டுறேன் கீழே, எனக்கு லைசன்ஸ் கிடையாது. காரை பத்தி எல்லாம் நீங்க அக்கு வேற ஆனா பிரிச்சு சொல்லிடுவேன். நீங்க எது கம்ப்ரஸரு, எங்க என்ஜின், எல்லா பார்ட்ஸ் கழட்டினா ரீஃப் மாட்டிடுவேன். சூப்பர் மெக்கானிக், எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு பள்ளிக்கூடம் டிரைவிங் ஸ்கூல் நடத்துறதுக்கு எனக்கு லைசன்ஸ் கிடையாது. காரை பத்தி சொல்லித்தரேன், டிரைவிங் சொல்லித்தரேன், என்கிட்ட வந்து கத்துக்கோன்னு சொன்னா நான் யூடியூப் நடத்துறேன், அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமரும் போடுறேன். வாங்கல போவீங்க? கண்டிப்பா முடியாது. நான் படிச்சவங்க கிடையாது, ஆனா ஸ்கூல் நடத்துறேன். நான் சொல்லித்தர பாடம் உங்க பிள்ளைங்க நீங்க அனுப்புவீங்களா? முடியாது. பிரின்சிபல் என்ன படிச்சிருக்கு, அந்த வாத்தியார் என்ன படிச்சிருக்கு யோசிப்பீங்க. அதே கணக்கு தான் இது. நான் என்ன சொல்ல வரேன்னா, செபி வந்து ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும், மற்றவங்களை பத்தி நான் பேச விருப்பல. ஐ எம் நாட் கெட்டிங் இன்டு தட் ரேஸ். ஐ லைக் டு ஃபாலோ த ரூல்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் அட்வைஸ் கொடுக்காதீங்க, இது வந்து கவனமா இருங்க. இத்தனை நாளா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல பை காட்ஸ் கிரேஸ் ஃபாலோயிங் த ரூல்ஸ்னால எந்த விதமான பிரச்சனைக்குள்ளாக நம்ம போய் செல்லவில்லை. கண்டிப்பா என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்ஸ் நான் அட்டியர் பண்றேன். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் சொல்லணுன்றத நிறைய பேர் கேட்டிருந்தாலுமே நீங்க கூட என்கிட்ட கேட்டிருக்கீங்க. பட் ஐ பிலீவ் அது வந்து அந்த ரெகுலேஷனுக்கு அப்பாற்பட்டது. கண்டிப்பா சார். வி ஷுட் நாட் பி கெட்டிங் இன் டு தட். அது வந்து ஸ்டாக் ப்ரமோஷனோ இல்லை ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கான ஒரு ஊக்கமோ கொடுக்குற மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்றது செபியோட ரெகுலேஷன். சூப்பர் சார். எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்லேயே இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்னொன்று நீங்க சொல்லுவீங்க சார், அது கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட அட்மையர் பண்ற விஷயம் அது ஒண்ணுதான். கார்த்தி, நம்ம ஒரு பங்கை பத்தி சொல்லிடுறோம், நம்ம நேயர்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க, நம்ம வந்து நிறைய மதிக்கிறாங்க. அன்னைக்கு போய் அந்த மார்க்கெட்ல போட்டு அந்த பங்குல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அன்னைக்கு திடீர்னு பார்த்து அன்னைக்கு குறைஞ்சு போய் அவங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸ்க்கு யாரு பொறுப்பு? நான் தானே பொறுப்பாவேன். ஸோ அதனால ஏன் அந்த ரிஸ்க் நான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி மிஸ்லீடிங்கா ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ நம்ம அதை பத்தி அவேர் பண்ணலாம். அந்த ஷேரை பத்தி நான் சொல்லுவேன், இப்படி இருக்க உஷாரா இருங்கன்னு சொல்லலாமே தவிர்த்து அது வாங்காதீங்கிற வார்த்தையை நான் இப்படி பயன்படுத்த கேட்டிருக்கீங்க. கரெக்ட். அண்ட் செகண்ட்லி, என்னைய பொறுத்தவரைக்கும் கார்த்தி, ஓவர் த இயர்ஸ் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம், 30 இயர்ஸ் மேல இருக்கிறோம் அந்த லைன்ல. கற்றுக்கொண்ட பாடம்னா, ஒவ்வொருத்தருக்குமே அவரு தான் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர். சூப்பர் சார். கார்த்தி தான் பெஸ்ட், ரஜிக்கு தான் பெஸ்ட், XYZ அவர் தான் பெஸ்ட். நம்மளோட நிகழ்ச்சி மூலமாக இல்ல நம்ம சொல்லுகின்ற கருத்து மூலமாக அவங்க வந்து அந்த எக்ஸ்பர்ட் லெவல் ஆகணும்ன்றதான் நம்ம நோக்கம். கண்டிப்பா நான் சொல்லி நீ வாங்குற அளவுக்கு நீ இருக்கக்கூடாது. டீச் அ மேன் டு ஃபிஷ்ன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா சார். டோன்ட் பை த ஃபிஷ். ஒருத்தர் பசியோடு இருந்தானே அவருக்கு மீன் வாங்கி கொடுத்து அந்த நேரத்துக்கு பசியை தீர்க்கலாம். தட் இஸ் நாட் தி ஆப்ஜெக்டிவ். நம்மளோட நோக்கம் என்ன? டீச் ஹிம் ஹவ் டு ஃபிஷ். மீன் பிடிக்க கத்துக்கணும். அதுதான் நம்ம செயல். அதுல வந்து டைரக்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். அண்ட் ரெகுலேட்டரி அடிப்படையில் ஐ திங்க் வி ஷுட் ஸ்டே பை த ரூல்ஸ். அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளாக இருக்கிறதுனால யாருக்கு எந்த தப்பும் வரப்போகுது. அந்த ரூல்ஸ் இருந்தா கூட தனி மனிதனுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ரூல் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, நம்ம இதை பண்ணக்கூடாது, எத்திக்ஸ் இருக்கு, அதை பண்ணக்கூடாது. நாகப்பன் சாரும் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு சார் கேட்கும்போது. இன்னொன்னு, இந்த நேர்களுக்கு வேணா ஒரு ஹிண்ட் தரேன் நான். நீங்க டெய்லி ஓப்பனிங் பெல் ஷோல நம்ம விகடன் பிளேல வந்து வெளியாயிட்டு இருக்கு. நான் சொல்லுவேன், எப்படியாவது அதை வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்லலாமே சார் அப்படின்னு சொல்லும்போது கூட, இல்ல கத்தி அப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஹிண்ட் என்னன்னா, இப்ப லாங் பில்டப் சொல்றீங்க, ஷார்ட் பில்டப் சொல்றீங்க. சோ அதுக்கான விளக்கத்தையும் நம்ம சொல்லிட்டோம். ஹை டெலிவரி பங்குகள் F&Oல இருந்து டெய்லி வந்து நீங்க அதை வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து இந்த பங்குகள் ஒரு 5-6 பங்குகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு செக்மெண்ட் சொல்றீங்க. சோ அதை கவனிச்சாலே கூட லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறத அந்த ஹிண்ட். ஏன்னா நம்ம ஓப்பனிங் பெல் ஷோ யூடியூப்ல இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு லாங் பில்டப் இந்த 5 பங்குகள் லிஸ்ட் போடுற, ஷார்ட் டெலிவரி இந்த 5 பங்குகள் லிஸ்ட போட்டு அவரு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிட்டு வந்து எனக்கு 4000 ப்ராஃபிட். இதை வந்து நான் மிஸ்லீட் பண்றதுக்காக சொல்லல, அவர் அவ்வளவு கவனமா அதை கவனிச்சு சொல்லுவாங்க. ஏன் சார், எங்க ஆபீஸ்ல கூட நிறைய பேர், கார்த்திக் வெஜிதாமா சார் தான் காலையில சொல்றாருல, நீங்க ஏன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ் அப்படின்னு போடக்கூடாது? நான் போட்டதே இல்லை ஒரு நாள் கூட. எஸ் சார். சோ நான் அதை அவர் பண்ணாரு. சோ அதுதான் இந்த ஹிண்ட். நம்ம நீங்க கவனிங்க, அந்த பங்குகளை பத்தி கவனிங்க. வெஜிதாமா சார் டெய்லி சொல்றாரு. சோ அதை கவனிச்சு அதுல நீங்க அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க நீங்க சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கான ஃபண்ட் மேனேஜர். எஸ் சார், எஸ் சார், சூப்பர் சார். அடுத்த கேள்வி சார், ஏன்னா போன வாரம் இந்த கேள்வி நான் மிஸ் பண்ணிட்டோம். நான் சொல்லும் போது கார்த்தி ஏன் மிஸ் பண்ணீங்க, அதை கேளுங்கன்னு போன வாரமே சொன்னீங்க. சோ அதை இந்த வாரம் கேட்டுறேன் சார். BTST பற்றி விரிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் BTSTனா என்ன நான் போய் ரிசர்ச் பண்ணேன். அது சிம்பிளா இருந்துச்சு. சொல்லுங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. அப்படியே ஒரு ட்ரேட் இருக்கா? சரி, இப்போ இந்த கேள்வி நீங்களே பதில் சொல்லுங்க. BTSTனா என்ன? அதான் பை டுடே செல் டுமாரோ. அருமை. அப்படின்னா என்ன அர்த்தம் கார்த்தி? இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வித்துருங்க அப்படின்னா என்னது? அவ யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு நாளோட ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடு மாதிரி. இது இன்னைக்கு வாங்குங்க, நாளைக்கு வித்துருங்க. இப்போ இது வந்து கைட்லைன்ஸ்ல இருக்கான்னு கேட்டா
எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே. 2 விதமான ட்ரேடு தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு விதமான ட்ரேடு தான் இருக்குது. வாங்கி ஷேர் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரணும், அது T+1 செட்டில்மெண்ட்டு. அது முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் விற்கணும். டிரான்சிட்டில் கூட விற்கக்கூடாதுன்றது இருக்குது. அது வந்து இப்போ ஓவர்லுக் பண்ணி பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். இப்போ பை டுடே செல் டுமாரோன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி வாங்குறீங்க, இது வந்து கால்ஸாகவே வந்து ரிசர்ச் கால்ஸாக நிறைய சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து BTST கால், இது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரெட். அதாவது இன்னைக்கு வாங்குங்க, நாளைக்கு விற்றுருங்க. அது லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலுமா? லாபம் வரும்ன்றது தானே. யாரும் நஷ்டம் இல்ல. நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது சார், வாட் இஸ் BTST ட்ரேட் அப்படின்னு இருந்தது சார். அது வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் கூகுள் இன்டெலிஜென்ட் என்ஜின். இன்டெலிஜென்ட் என்ஜின்னா என்ன? நம்ம பயன்படுத்தி 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 இட் ஹஸ் லேர்ன்ட் வாட் BTST இஸ் அண்ட் புட் இட் தேர். BTSTன்ற ஒரு கல்ச்சர் வந்து நீங்க ரெகுலேஷன்ல எடுத்து என்கிட்ட காட்டுங்களேன். BTSTனா ரஜி இதுதான் இருக்கும், உங்களுக்கு தெரியாதுன்னா கத்துக்கிறேன். இப்போ ரெகுலேஷன்ல வந்து BTSTன்னு இருக்காது. ஓகே. இது வந்து நம்ம ட்ரேடிங் கல்ச்சர்ல ஒன்று கிரியேட் பண்ண ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டேர்ம் அப்படின்னா பை டுடே செல் டுமாரோ அப்படின்றது ஒரு ஒரு மார்க்கெட் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கான ஒரு செயல் அப்படின்றதான் இது. ஸோ இது வந்து என்ன சொல்றோம், நீங்க டெலிவரி எடுத்த மாதிரியும் இருக்கும், விலை ஏறின மாதிரியும் இருக்கும், லாபம் பெற்றுக்கொண்ட மாதிரியும் இருக்கும். இப்படிதான். அந்த ஒரு நாள்ல விலை ஏறலைன்னா என்ன செய்வீங்க? கேள்வியோட பதில் வந்து இதுதான். பை டுடே செல் டுமாரோ. இதுக்கு ரிவர்ஸ் ஒன்று இருக்கு. ஓகே. செல் டுடே பை டுமாரோ. அதே பங்க அப்படியா? செல் டுடே பை டுமாரோன்னு இருக்கு. ஆனால் செல் டுடே பை டுமாரோ பண்ணும்பொழுது ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் அந்த லெண்டிங் அண்ட் பாரோவிங் பற்றி பேசணும்ல, நீங்கள் ஸ்டாக் டெலிவரி நீங்கள் கொடுக்கணும். ஸ்டாக்கை பாரோ பண்ணி, ஏன்னா செல் டுடே ஆயிடுச்சுல, நீங்கள் டெலிவர் பண்ணணும். ஸோ அது ரெண்டுமே ரிவர்ஸில் நடக்கும். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லான ப்ராக்டிஸாக பயன்படுத்த வேண்டும். அவ்வளோ ஷுவராக இருந்ததுன்னா, என்ன தெரிஞ்சு BTST அப்படின்றது ரொம்ப ஷுவராக இருந்தீங்கன்னா, உங்கள் கணிப்பில் அது ஷுவராக இருந்ததுன்னா நீங்கள் செயல்பாட்டில் இறங்குங்க. பட் அது அப்போ ஒரு வேளை நாளைக்கு அதை செல் பண்ண முடியல, ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வேறு பிரச்சனைகள் மூலமாக அந்த பங்கோடைய வேலை ஓப்பனிங்கில் வந்து லோவர் சர்க்கியூட் ஃபில்டர் ஹிட் ஆகுதுன்னு வைங்க, மாட்டிங்களா? அடுத்த 5 நாளைக்கு உங்களால் வெளியே வர முடியாது, நஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது BTST கால் கொடுத்தாரு, நான் ஸ்டாக்கை வச்சுட்டேன், இப்போ இறங்கிடுச்சு, நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் 5 நாளைக்கு அப்புறம் அவரே அந்த அந்த புரோக்கரை அந்த நீ காசு கட்டாததுனால டெலிவரி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். நீங்கள் காசு கட்டலின்னா அவர் 5ஆவது நாள் ஸ்டாக்கை விற்றுருவார். நஷ்டம் வந்துச்சு உங்களுக்கு. BTSTக்கு பதிலாக இன்ட்ராடேவாக பண்ணி முடிங்க, வெரி நைஸ். டெலிவரி எடுத்து செயல்பாடு பண்ணுங்க, வெரி நைஸ். BTST வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அந்த ரிகரஸ் கல்ச்சருக்குள்ளே எது நடந்தாலும் சரி, பை டுடே செல் டுமாரோ, நான் செல் டுமாரோன்றது கட்டாயம் செய்வேன்னால் உள்ள என்ட்ராங்க. எனக்கு நஷ்டம் வருது, பரவாயில்ல, நான் வைத்திருப்பேன், அடுத்த 20 வருஷத்துக்கு நான் அந்த ஸ்டாக். நிறைய பேர் வந்து டெலிவரிக்குள்ளாக மாட்டினதை BTST பண்ணிதான். ஓஹோ, எனக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குங்கிறதே எனக்கு பெரிய ஹிஸ்டரி. இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்குங்கிறதே நீங்க சொல்லிதான் தெரியுது. நான் சாதாரணமான ஒரு கேள்வியா தான் நினைச்சேன் சார். பை டுடே செல் டுமாரோ அப்படிங்கிறது. BTS டீம்னு ஒன்று இருக்காங்க சார், மியூசிக் பேண்ட்ல, சவுத் கொரியா டீம். அது பயங்கர பாப்புலர், உங்களுக்கு தெரியும். நீங்க மூவி ஃப்ரீக் எனக்கு தெரியும். ஸோ அவங்க இன்டர்நேஷனல் லெவல் பயங்கர. ஏன்னா நம்ம தமிழகத்துல சென்னையில குறிப்பா அவங்களை ஃபாலோ பண்ண BTS டீம். நான் BTST அப்படிங்கிறது. எஸ், ஆமா ஆமா. ஸோ அது அப்படியே அது அந்த மாதிரி நிறைய ஃபேவரட் மாறின மாதிரி BTSTக்கு நிறைய பேர் ஃபேவரட் மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்க சொன்னதுல இருந்து தெரிய வருது. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய கேள்விகள், தெளிவான விளக்கங்கள். நன்றி. வணக்கம்.